விஷ்ணு பிரமா நந்தி பாரத் மாதா பார்வதி எங்கள் அண்ணி பேர் அம்மா பேர் வச்ச பேரை அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ண காமுட்டா பே அறமுட்டா பே பூரா பூமி அழிக்க வந்த பாய் பே படித்து பாலாக்க வந்த பே ஏண்டா பைரவர் கால பைரவருக்கு ஊசியை கருத்தடை ஊசியை போட்டு நீ ஓட்டிட்டு எழுதிட்டு கொடுத்துட்டு நச்சிட்டு போயிடுவியா எல்லாம் கவர்மெண்ட் வேலாக்குறோம் அனைத்தும் அப்படிதான். இப்போ குரங்கு காய்ச்சல், நாய் காய்ச்சல், எறும்பு கடி காய்ச்சல். எறும்பு மூலியமாக காது உள்ளே ஏற்றிடுவார், மூளையில் போய் கொடையில் இந்த 2 காய்ச்சல் அடிக்கும். 2 காய்ச்சல் மானிட பிறவி அடிக்கிற. அதான் கரிமீனை தின்னு கொளுத்து மப்பரி போய் வச்சுருக்கான்ல, அந்த வாடைக்கு உள்ளே ஏற்றுவார். எறும்புக்கு உட்கார்ந்து இந்த பவரை ஏற்றுவார். மானிட பயலுக்கு எறும்பு காது வழியாக போகணும். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி எல்லா கறியும் தின்னு சிக்கன் பிரைஸ் எல்லாம் தின்னு ஏற்றி வச்சுருக்கீங்களா மூளையில். அந்த மூளையில் உள்ளே ஏற்றுவார் இந்த எறும்பை. எழுதி நாசம் பண்ணி படித்து நாசம் பண்ணி பூமியில் விளையிறத திரிச்சவனுக்கு பூரா ஜோலி முடிச்சிடுவார். அதான் நாய் குதறல், குரங்கு காய்ச்சல், நாய் காய்ச்சல். குதறல் எப்படி இருக்கும்? கடிச்சு குதற விடுவார். அது கடவுளால் தான் முடியும். படிச்சிருக்கேல, என்ன கணக்கு போடுதாரு இதுன்னு விளையாட்டுக்கா கோழி முட்டியா நீயே படித்து பார்த்துக்கோ. கணக்கு போடுற கணக்கு நீயே படித்து பார்த்துக்கோ. யாரே படிப்பில் கூண்ண படிப்புகள் நாற்காலி சேரில் உட்கார்ந்து பூமியை அழிக்க வந்த மானிட பிறவி, ஆணும் பெண்ணும். புரிஞ்சிக்கோ. கவர்மெண்ட் வேலாக்க கீழே எல்லாம் அனைத்தும் நாற்காலி சேரில் உட்காந்து அழிக்கான். அவன் என்னடானா அரசியல்வாதி கையை 2 கும்பிட்டு அந்த ஒரு பட்டனை இயந்திரத்தை முத்திரையை வாங்கி அழிக்கான். இதுதான் ஜனநாயகமா? இப்போ போட்டார், இப்போ கடிக்க விடுவார். கட்டின்னு கடிக்க விடுவார். குரங்கு காய்ச்சல் எடுத்தாலே சோழி முடிச்சிருவார். இன்னும் வல்லையில் ஒன்று நாங்கள் கணக்கு போட்ட கைலாசத்துலேருந்து ஒன்றும் வல்லன்னு தான் நீங்கள் நினைக்கிய. மொத்தமாக சேர்த்து வச்சுருப்பார். பொட்டை மாதிரி சேர்த்து வச்சு பட்டுன்னு விட்டுருவார். பட்டுன்னு விட்டோன்னே குதறி கடிக்க விடுவான். யார் கடிக்க விடுவான்? இப்போ எழுதி பூரா கடிக்க விடுதான்ல, அவனை வச்சு இப்போ கடிக்க விடுவார். புரியுதா? இதில் ஒரு சின்ன சிம்பிள் பாயிண்டில் உள்ள விடுவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. உங்கள் படிப்பு கடைசி குரங்கு காய்ச்சல் முடிக்கி. குரங்கு காய்ச்சல் படிப்பு கல்வி படிப்பு குரங்கு காய்ச்சல், நாய் காய்ச்சல், குதறதெல்லாம் கொடுதாரு. குரங்கு காய்ச்சல் வந்தால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? இப்போ பஞ்சாயத்து போர்ட்டில் உட்காந்து காலை 2 ஆட்டுவான், எழுதுவான், என்னத்தான் எழுதுவான், கம்ப்யூட்டரில் ஏற்றுவான். அந்த கம்ப்யூட்டர்லாம் குதறி போகும். கை எழுத்து குதறி போகும். பேனா எழுத்து கையெழுத்து போடுறது குதறி போகும். குதற விடுவார். அதான் எறும்பு விடுதாருல, எறும்பு விட்டாச்சு. எறும்பை பவரில் விடுதாரு. இப்போ மானிட பேர் காற்று வழியை விடணும், மூக்கு வழியை விடணும். அது எங்கெங்கே இவனுக்கு மானிட பேர் ஓட்டை வச்சுக்கிட்டு தான் அலைதான். அந்த ஓட்டை வழியை உள்ளே விட்டுருவார். சிரிக்கு மேலே பின்னி கெடடா அப்படிம்பாரு மானிட பேரை. முக்கால்